பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் பார்வையில் பௌத்த மறுமலர்ச்சி ஒரு நாள் கருத்தரங்கம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணமாக விளங்கக்கூடிய பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பந்தே மௌரிய புத்தா மற்றும் இன்ன பிற பிக்குகள் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் திலீபன் உள்ளிட்ட பாக்கியராஜ் மற்றும் பெரியவர்கள் ஐயா கிருஷ்ணசாமி உள்ளிட்ட பெரியவர்கள் அனைவரையும் இந்த நிகழ்விற்கு வந்து புதுக்கோட்டை மாவட்டம் இந்திய அளவிலே தமிழக அளவிலே ஒரு பேசக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்து இந்த வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த மாவட்டத்திலே ஒரு மாற்றத்தை பகவான் புத்தருடைய பார்வையிலே பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பார்வையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடு பலரோடு சிறப்பாக தென்னிந்திய பௌத்த கூட்டமைப்பு மற்றும் புதிய ஜனநாயக மக்கள் இயக்கம் மற்றும் பல்வேறு உபாசகர் கொடுத்த நல் ஒத்துழைப்பினால் இந்த நிகழ்வு இன்று ஏற்பட்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை நம்ம எல்லாம் டயர்டா இருக்க குழந்தைகள் சிறப்பாக வந்து கலை நிகழ்ச்சியெல்லாம் நடத்திட்டிய, அதனால இனிமே நம்ம வந்து அரிய பெரிய கருத்துக்களை இங்க வந்து பேச வேண்டியதில்லை. காலையில டாக்டர் ராஜ்வர்தன் தெளிவா என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒரு சில விஷயங்களை நாம இங்க குறிப்பிட்டு போக தான் நான் வந்திருக்கேன். ஒண்ணு, நாம இந்த நாட்டுல மனிதர்களாக வாழ்வதற்கு நம்மளுக்கு தேவை சுதந்திரம். சுதந்திரம் நம்மளுக்கு தேவை. அப்ப அந்த சுதந்திரத்தை பெறுவதற்கு தான் இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகள். இப்படிப்பட்ட இந்த சுதந்திரத்தை எப்படி பெறலாம் அப்படின்னு பார்க்கும்போது மத மாற்றத்தால பெறலாமா? அப்ப மதம்னா என்ன? மதம் மாறினா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படும்? இப்படி எல்லாம் நம்மளுக்குள்ள இருந்துக்கிற இந்த சிந்தனை போக்குகள்ல கருத்துக்கள்ல பல்வேறு முரண்பாடுகள் நம்ம மக்கள்கிட்ட இருக்கும்போது மத மாற்றம் ஒரு தீர்வா? ஐயா சொன்னாங்க, பிபிசி நிகழ்ச்சியில வந்து கேட்கும் போது கேள்வி கேட்டாங்க. அவங்க வந்து கண்டிப்பா நான் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நான் உருவாக்கி இருக்கிறேன் அப்படின்னு உணர்றேன்னு ஒருத்தர் சொல்றாங்க, ஒருத்தர் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப இந்த சூழல்ல பாப்பா எல்லாம் இங்க ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த மாற்றத்திற்கு நம்ம வித்துட்டு அந்த மந்திரவாதி யார்? நாம் இங்க உட்கார்றதுக்கு காரணமான யாரு? பகவான் புத்தரை இங்க கொண்டு வந்தது யார்? புத்தர் தெரியாதுங்க. புத்தரை இங்க ஒருத்தர் கொண்டு வந்தார். அவர் யாரு? அவரை தெரிஞ்சாதான். இன்னைக்கு சொன்னாரு டாக்டர் ராஜ்வர்தன் கடைசியில, பாபா சாஹேப் அம்பேத்கர் இங்க இல்லைன்னா எல்லா விதமான ஆச்சார அனுட்டான பூசை புரஸ்காரங்கள் இங்க வந்துடும். அப்ப பாபா சாஹேப் அம்பேத்கர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தயவு செய்து பிள்ளைகள்லாம் நீங்க உங்க பேச்சு போட்டிக்கு போகும்போதெல்லாம் நல்லா குறிச்சு வச்சுக்கிறீங்க. நீங்க யாரை பற்றி தெளிவாக பேசுகிறீரோ நீங்கள் அவர்களாகவே மாறிடுவீங்க. அப்ப பாபா சாஹேப் அம்பேத்கர் யாரு? கூட்டத்தில் துளைந்து விட்ட குழந்தைகளை கண்டெடுத்த தாயை போல இந்தியர்களுக்கு வாய்த்த ஆண் அன்னை பாபா சாஹேப் அம்பேத்கர். கூட்டத்தில் தொலைந்து விட்ட குழந்தைகளை கண்டெடுத்து விட்ட தாயை போல தனியாக தவித்துக் கொண்டிருந்த இந்த இந்தியர்களுக்கு வாய்த்த ஆண் அன்னை பாபா சாஹேப் அம்பேத்கர். மானுடம் விளைந்த மனித வயல்வெளி, மானுடம் விளைந்த மனித வயல்வெளி. கடந்த நூற்றாண்டுகள்ல இந்திய வரலாற்றில் சில அரிதான அதிசயங்கள் நடந்திருக்கின்றன. கடந்த நூற்றாண்டுல இந்தியாவில் வரலாற்றுல சில அரிதான அதிசயங்கள் நடந்திருக்கின்றன. மிக பழைய அதிசயம் பௌத்தம், மிக பழைய அதிசயம் பௌத்தம், மிக புதிய அதிசயம் டாக்டர் பாபா சாஹேப் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர், MA, PhD, MSc, DSc, LLD, RTC, பாரத்லா. கை என்றால் அவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் யாரு, அவருடைய புகழ் என்ன, அவருடைய செயல் என்ன என்பதை வந்து குழந்தைகள் பெரியவர்கள் இயக்கத்தில் உள்ளவங்க புரிஞ்சுக்கணும். 2000 ஆண்டு அடிமை இந்தியாவின் விடுதலைக்கு பாயிரம் பாடிய பண்பா குனிந்து குனிந்தே குறுக்காக வளர்ந்தவரை துணி விழி எடு அறிவாயுதம் என்று போர்ப்பறை முழங்கியவர்கள். சனாதனத்தின் நாடி நரம்பை நடுக்கிய அறிவால் கையென்றால் தொல்வதற்கே
காலென்றால் பணிவதற்கே என்று பொய்யாய் வாழ்ந்த புகழ் வாய்ந்த இடத்திற்கு முதுகெலும்பை சொன்ன முழு தலைவன் பாபா சாஹேப் அம்பேத்கர். பெண்ணடிமை, அதற்கு மேல் மண்ணடிமை வேறெடுத்து ஒருபோதும் பொய்க்கடிமையாகாத புகழ் தலைவன் பாபா சாஹேப் அம்பேத்கர். பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார், நீதான் கோயிலை கட்டினாய், குடமுழுக்கும் செய்தாய், கோயிலுக்குள்ளே போய் கும்பிட முடியுமா? நீதான் கல்லை செதுக்கி கடவுள் என பெயரிட்டாய், கருவறைக்குள் போய் கடவுளை தொடலாமா? சுதேசியை உழைத்து பரதேசியை போய் இந்த நாட்டில் வாழ்பவனே, எத்தனை சாமிகள் அடா உனக்கு? மண்ணுக்கு ஒரு சாமி, மலைக்கு ஒரு சாமி, கடலுக்கு ஒரு சாமி, தல மைத்துக்கு ஒரு சாமி. புண்ணாக்கே, இத்தனை சாதிகள் இருந்தும் சாதி ஈனத்தை தடுத்ததா? உன்னை சேதிக்கு நாடு கடத்தியதே நீ வணங்கும் சாமி தானடா. குடிக்க கூலில்லை வவுத்துக்கு என்றாலும், உடுத்த துணி இல்லை இடுப்புக்கு என்றாலும், தெண்ட சோற்று பார்ப்பனனுக்கு பூசாரிக்கு தட்சணைகள் பௌயமாய் தந்தாய். துன்பம் குலைந்ததா? வறுமை ஒளிந்ததா? உழைத்து உழைத்து ஒருவன் உருக்குலைந்து போவதும், உழைக்காமல் ஒருவன் உல்லாசம் காண்பதும் அடுக்குமா? கைகளுக்கு வேலை தந்தாய், கால்களுக்கு வேலை தந்தாய், என்று மூளைக்கு வேலை தந்தாயா? அறிவு சாட்டி பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லட்டினார். பெண்கள் விடுதலைக்காக 1951 செப்டம்பர் 27 தனது சட்ட அமைச்சர் பதவியை தூக்கி எரிஞ்ச ஒரு பாபா சாஹேப் அம்பேத்கர். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மறுமணம், சொத்துரிமை, கல்வி உரிமை அத்தனைக்கமாக ஒட்டுமொத்தமாக தனது அந்த சட்ட மந்திரி பதவியை தூக்கி எறிஞ்சவர் சொன்னார். 2000 ஆண்டுகளாக இந்த நாட்டில் பெண்கள் என்ன வைக்கப்பட்டாங்க? பந்தயம் வைக்கும் பணைய பொருளாய், கற்புவிக்கும் கனவு மாணிகளாய், கணவனை பணத்தை வீட்டுக்கு அழைத்து செல்லும் பண்பாட்டு சேவகையாய், நடக்கும் நகைத்துங்களாய், பொம்மை கட்டிய புடவை கட்டிய பொம்மையாய், ஆச்சாரம் அனுட்டானம் பூசை புனஸ்காரம் செய்து வீட்டு புரோகிதியாய் வைக்கப்பட்ட பெண்களுக்கு வந்த மாபெரும் விடுதலையாளர் தான் பாபா சாஹேப் அம்பேத்கர். திருமணத்தை பற்றி சொன்னார். திருமணம் என்பது ஒரு மனதான ஆணும் பெண்ணின் ஒப்பி எழுதிய வாழ்க்கை ஒப்பந்தம், சமானங்களின் சங்கமம். ஒப்பம் முடியும் வரை ஒப்பந்தம் நீளும், உரசல் ஏற்படி ஒப்பந்தம் முடியும் என சம்சார பந்தத்தை சமூக பந்தமாக்கிய சமதர்ம விஞ்ஞானி பெரிய பாபா சாஹேப் அம்பேத்கர். வானத்து நீரறிவி வழிகிறது, தேர்ந்தெடுத்து புசியுங்கள் திளையுங்கள், ஏன் பிறந்தோம் ஏன் இறந்தோம் தெரியாது, ஊனெடுத்தோம் உயிரெடுத்தோம் உலகத்தை சேர்த்து விட்டோம், வீணடித்து விட வேண்டாம், கடைசி துளி வரை கட்டாயம் பருகுங்கள். உள்ளத்து காதல் ஊற்று நீர் உலர்ந்தாலோ, கலவியிலே ஊக்கம் கைவிட்டு போனாலோ, பிரிந்திடுங்கள் பெண்கள் பிடித்தவரை சேரட்டும். ஆண்களுக்கும் அப்படியே. கல்யாண உறவு கசந்து விட்டால் துறவரம் விதி அல்ல, மூடப்படும் கதவை முட்டுவதில்லையா காற்று? மாங்கல்யம் என்ற பசியாத மந்திரமா? செத்த கணவனுடன் புதைபடுமா காமம்? ஒரு மனம் முடிந்தவன் மறுமணத்தில் என்ன விலை? பெண்ணே, உன் கற்பப்பை உன் வசத்தில் இருக்கிறதா? 23 வயதில் 23 பிள்ளைகளை பெற்றாயே, பாசத்தால் பெற்றாயா பலாத்காரத்தில் பெற்றாயா? பயிர் விவசாயம் செய்யும் தேசத்தில் உயிர் விவசாயம் செய்யவா உயிரெடுத்தாய்? உனக்கு நோய் கிடையாதா? நோவு வந்து சேராதா? இன்ப திருவுடலை சாவு வந்து அடையாதா? குடும்ப சொத்திற்கு உரிமை இல்லை, சுகத்துக்கும் உரிமை இல்லை. பிறந்த வீட்டில் நீ ஒரு சுமை, கூந்த வீடு உனக்கு சுமை. பெண்ணே, உனக்கு விடுதலை கிடைக்குமா? கிடைக்குமா? எலிகள் தருமா? பூனைகள் தருமா எலிக்கு சுதந்திரம்? நரிகள் தருமா ஆட்டுக்கு சரியாசனம்? வெள்ளையனா இந்திய வீட்டுக்கு வெளிச்சம் தருவான், சதுர்மறையானா நமக்கு சமத்துவம் அளிப்பான். பெண்ணே, உன் உலகத்தை நீ உருவாக்கு, உன் மொழியை நீ உருவாக்கு, உன் வழியை நீ உருவாக்கு. பெண்ணின் தடைகளை உடைக்க இம்மன்னகத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு நிகராக இன்னொருவர் பிறந்ததில்லை. பெண் உரிமைக்காக, தொழிலாளருடைய வர்க்கத்திற்காக, மே 1 தொழிலாளர் விடுதலை என்று சொல்லக்கூடிய அந்த தொழிலாளி வர்க்கத்தின் விடுதலைக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். தனி மனிதன் சமூகம் இணைந்து உருவாக்குவதுதான் கலை இலக்கியங்கள். கலை இலக்கியத்திற்கு அழகு, வடிவம், கருத்து, உழைப்பு என பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் பாபா சாஹேப் அம்பேத்கர் மனிதனின் மனதோடு உறவாடும் நூல்களை தேர்வு செய்கிறாய். என்ன எப்படிப்பட்ட நூல்களை? மனிதனின் மனதோடு உறவாடும் நூல்களை செய்கிறார். அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், ஷேக்ஸ்பியர், பீத்தோவான், ஹெகல், வால்டே, ரூசோ, புஸ்கின், கதே, பைரன், டால்ஸ்டாய், கோர்கி, ரோமன் ரோலன், எட்கர் ஆலன்போ, மார்க், ஷெல்லி, ரஸ்கின் போன்ற ஏராளமான உலக மேதைகளை கற்றறிந்து அவர்களை மேற்கோள் காட்டுகிறார். கிராவ்லி மற்றும் டப்ஸ் எழுதிய அறிவியல்